Hey guys, இந்த வீடியோவில் ஹோண்டாவோட சிபி 125 ஹார்னட் மாடலுக்கும் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற இந்த ஒரு 125 சிசி பைக்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, எந்த பைக் வாங்கினா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சிபி 125 ஹார்னட் மாடலோட ப்ரைஸ், இன்ஜின் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிபி 125 ஹார்னட் மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 1 இருந்து தான் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. பைக்கை லான்ச் பண்ணிட்டாலும் 1,15,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிபி 125யோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 123.9 சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு E20 ஃபியூல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா 11 ஹார்ஸ் பவரும் 11.2 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்ட்ரீம் 125யோட ப்ரைஸ் அண்ட் இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கோட ப்ரைஸ் பேஸ் மாடல் 95,000 இருந்து 99,500 rupees வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கு. அண்டர் 1 lakhல இருக்குங்க எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்த வரைக்கும். இதோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.7 சிசி. ஸோ ஒரு சிசி இதில் அதிகமாகவே இருக்கு. டெக்னிக்கலா பார்க்க போனா 11.4 ஹார்ஸ் பவரும் 10.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ சிபி 125ல உங்களுக்கு ரெண்டுமே டார்க் அண்ட் பவருமே ஈக்குவலாக இருக்கு. பட் இங்கே எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு டார்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பைக்லையுமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சிபி 125யோட உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிபி 125 ஹார்னட் மாடலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 125R அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சிங்கிள், அதாவது பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க 37 mmல. ரியர்ல உங்களுக்கு ஹைட்ராலிக்ல ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் தான். இப்போ சிபி 125யோட பிரேக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிபி 125 ஹார்னட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியர்ல ட்ரம் பிரேக் இருக்கு. ஆனா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க டயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 80/100 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லயும் ரியர்ல 110/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. வித் 17 inch அலாய் வீலோட டயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரீம் 125ரோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 125லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு. பேஸ் மாடலில் ட்ரம் பிரேக் இருந்தாலும் உங்களுக்கு டாப் அண்ட் மாடலில் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் ஏபிஎஸ் மாடலுமே அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயர்ஸ் 90/90 செக்ஷன் ஃப்ரண்ட்லையும் 120/70 செக்ஷன் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே 17 inch அலாய் வீல் அண்ட் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பைக்கோட மைலேஜ் எது பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிபி 125 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ மைலேஜ் அப்படிங்கிறது சொல்லல, பட் 50 இருந்து 55 கொடுக்கும் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் 125R அபிஷியலாவே 63 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பிரேக்கிங் நம்ம பார்த்தோம், டெஃபினட்டா பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சிபி 125யோட கிளஸ்டர் பார்க்கலாங்க. சிபி 125 பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்னட் மாடல் ரொம்ப பெஸ்டா இருக்கு. ஏன்னா இதோட கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா 4.2 inch டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் சப்போர்ட்டோட. ஸோ ப்ளூடூத் நீங்க பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு நேவிகேஷன் வேணும்னா ஹோண்டாவோட ரோட் சிங்க் ஆப்பை நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டமும் யூஸ் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே இந்த 4.2 inch டிஎஃப்டி டிஸ்பிளேல பார்த்துக்க முடியும். இதுவே நீங்க ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதுலயுமே வித் ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. இப்போ சிபி 125 ஹார்னட் மாடலோட லைட்டிங் செக்ஷன் பார்க்கலாம். ஸோ லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா பெஸ்ட் இன் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ்ட்ரீம் 125R எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெய்லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்லையுமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் லைட்டிங் செக்ஷன் அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பைக்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிபி 125 பொறுத்த வரைக்கும் புது டிசைனுங்க. டெஃபினட்டா ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இது புது டிசைன் தான். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் 125ரோட சேம் டிசைன் அப்படின்னு கூட நான் சொல்வேன். ஏன்னா இந்த சிபி 125 ஹார்னட் மாடலோட நீங்க ஃப்ரண்ட் லுக்கை பாருங்க. ஸோ சேம் ஹெட் லேம்போட டிசைன் சொல்லலாம். பட் சிபி 125ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட டிஆர்எல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூல் டேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன், அதாவது அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பிளிட் சீட் அண்ட் தென் ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி கிராப் ரேல்ஸ் எல்லாமே சிபி 125ல பெஸ்ட்டாக இருக்குது. டிசைன் வந்து சிபி 125லையும் பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி 4 கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரீம் 125 டிசைன் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்தியாவில் 125cc இந்த மாதிரி ஒரு டிசைனை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணதுன்னா எக்ஸ்ட்ரீம் 125R இந்த ஹீரோ தான். ஏன்னா சூப்பரான டிசைன், அக்ரெசிவான எர்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நிறைய கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டியூல் டோன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல ஒரு பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பில்லியனுக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான சீட்டாக இருக்குது. டெஃபினட்டாக டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பைக்குமே வந்து பெஸ்ட்டான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் 2 பைக்லையும் பார்த்தோம். இப்போ எந்த பைக் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ 2 பைக்கில் எதோ நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுனா அது வந்து உங்களுடைய ப்ரெஃபரன்ஸுங்க. ஏன்னா அப்படி உங்களோட ப்ரெஃபரன்ஸ்னு சொல்கிறேன்னா 2 பைக்குமே கிட்டத்தட்ட 95 இல்லைங்க 98% சேம் கான்ஃபிகரேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. 98% உங்களுக்கு வந்து சேம் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பைக் பிராண்ட், ஹோண்டா பிடிக்குமா இல்லை ஹீரோ பிடிக்குமா, எந்த பிராண்டோட இன்ஜின் நல்லா இருக்கும், எந்த பிராண்டோட டிசைன், எந்த பிராண்டோட அந்த ஒரு குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இந்த 2 பைக்கில் எது வாங்கினாலும் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் 2 பைக்குமே வேல்யூ ஃபார் மணி தான். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.